ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸு வச்சு ஒரு ஸ்மூதி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே இருக்குது. அதாவது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாம் நான் போட்டு இன்றைக்கி வந்து ஸ்மூதி பண்ண போகிறேன். இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது வந்து அயன் கண்டென்ட் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. நான் வந்து ஓவர் நைட் இதெல்லாம் ஊற வச்சிடுறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நட்ஸு, ஃப்ரூட்ஸு எது வேணால் எடுத்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸு நான் வந்து பாதாம், முந்திரி எடுத்துக்கல. ஃபிக் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், பிஸ்தா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற பொருளை நான் எடுத்துக்கிட்டேன். கிரான்பெரி, பிளாக் கிரேப்ஸு, ட்ரை கிரேப்ஸு இதெல்லாம் எடுத்துருந்தேன், வால்நட்டு. இப்போ இதெல்லாம் ஊற வச்சுக்கலாம். டேட்ஸில் வந்து சீடு இருக்கிறதுனால அதை தனியாக ஊற வச்சுட்டு பாதாம் தனியாக ஊற வச்சுக்கணும், அதோட ஸ்கின்னை வந்து எடுக்கிறதுக்காக. இப்போ நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு ஒரு வாட்டி தண்ணியில் அலசிட்டு வேறு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணுவேன். இப்போ ஊற வச்சு அரைக்கும் போது தான் நல்லா ஸ்மூத்தி நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரவையாக இருக்கும், சரியாக அரைப்படாது மிக்சியில். ஸோ அதனால தான் ஊற வச்சுட்டு அரைச்சோம்னா நல்லா வரும். இப்போ வந்து சீட்லெஸ் டேட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஒன்றா போட்டு ஊற வச்சுக்கலாம். நான் இதில் சீடு இருக்கிறதுக்காக நான் தனியாக ஊற வச்சுருந்தேன், சீடு எடுக்கிறதுக்காக. பாருங்கள், நான் ஸ்கின்லாம் இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பாதாமை வந்து சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டோம்னா அதோட ஸ்கின் வந்து ஈஸியாக கையில் எடுக்கும் போது ரொம்ப சுலபமாக எடுக்க வந்துடும். இப்போ நான் சூடு பண்ணிவிட்டு இப்படி கையில் அப்படி லேசாக ப்ரெஸ் கொடுத்தாலே அந்த ஸ்கின் ஈஸியாக வந்துடுது. இப்போ இதெல்லாம் போட்டு மிக்சியில் பிளெண்டர் ஜாரில் போட்டு இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் வந்து ஸ்லிம் மில்க் சேர்த்துக்கலாம், இல்லை சோயா மில்க் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாம் மில்க் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃபேட் மில்க்லாம் சேர்க்கக்கூடாது, அதெல்லாம் கொலஸ்ட்ரால் அதிகப்படுத்தும். இனிப்புக்கு நீங்கள் சுகருக்கு பதில் நான் வந்து தேன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இனிப்புலாம் சேர்த்தோம்னா வந்து அது யூஸ் இல்லாமல் போயிடும். ஹெல்த்து வந்து வெயிட் கெயின் கொடுக்கும் ஸ்வீட்லாம் சேர்த்தோம்னா. அதனால தான் நான் ஹனி சேர்த்துக்கிட்டேன். ஃபேட் மில்க்கு எப்பவுமே இது போடாதீங்க. இந்த மாதிரி ஸ்லிம் மில்க் இது போல் எடுத்துக்கிறது நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வீக்லி ப்ரைஸ் எடுத்துக்கிட்டால் போதும், அடிக்கடி எடுத்துக்கூடாது. கொஞ்சமாக இப்போ வந்து இதை ஒரு வேளை உணவுக்கு பதில் கட் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கலாம். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.